படத்தோட கதை என்னன்னா, ஹீரோயின் போலீஸா இருக்காங்க. இப்போ போலீஸ்க்கு கொள்ள கூட்டத்துல இருந்து நம்பர் 2 அப்படின்றவன் துப்பு குடுக்குறான். இத கண்டுபிடிச்சவன் இல்ல அந்த நம்பர் 2வ கொல்ல பார்க்குறான். நம்பர் 2வ பிடிக்கிறது சாதாரண காரியம் இல்ல. அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. அது வந்து அவனுடைய பொண்ணு. அவன் பொண்ணு ஒரு ஸ்கூல்ல படிக்கிறா. இதனால அவள கண்டுபிடிக்கிறதுக்கோசம் ஹீரோயின ஸ்டூடண்ட் மாதிரி மாத்தி படிக்க அனுப்புறாங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாருமே. இப்ப ஹீரோயின் ஸ்டூடண்ட் மாதிரி மாறி அந்த நம்பர் 2வ கண்டுபிடிச்சு கொள்ள கூட்டத்த அழிச்சாங்களா இல்லையா என்பத பத்திய கதை தான் இது. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். படத்தோட தொடக்கத்துல ஸ்கூல் கேர்ள்ஸ் ஒரு கேங்கா வந்து எல்லா மாணவர்களையும் டீஸ் பண்றாங்க. தலையில தட்டுறதும், அவங்கள கிண்டல் அடிக்கிறதுமா இருக்காங்க. இத தினமும் தொடர்ந்து அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ டீம் லீடர் அவங்க குழுவோட கிளாஸ் ரூம்ல என்ட்ரி ஆகுறாங்க. ஆகும்போது ஒரு பொண்ணு டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேபிள் எட்டி உதைக்கிறது, பேக்க தள்ளி விடுறதுமா அந்த பொண்ணோட தலையில தட்டுறாங்க. இப்போ புதுசா வந்திருக்க பொண்ணோட சட்டைய புடிச்சு கசக்கி அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க, "நீ புதுசா வந்திருக்க குழந்தை, இங்க உன்னோட பாதுகாப்புக்காக பணம் கட்ட வேண்டியது இருக்கு." அப்படின்னு கேங் லீடர் சொல்றா. இத நம்ம நியூ ஸ்டூடெண்ட் வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அவகிட்ட இருந்து தப்பிக்க பார்க்கறா. இப்போ கொடுமைப்படுத்துற பொண்ணுங்க வந்து இந்த நியூ ஸ்டூடெண்ட், அதாவது இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோயினே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து இருக்கிற கிளாஸ் ரூம்ல என்ட்ரி கொடுத்து ஹீரோயினை மறுபடியும் டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த கேங் லீடர் பொண்ணு சொல்றா, "நீ இது மாதிரி மதியம் வேளையில ஸ்போர்ட்ஸ் பீரியட் டைம்ல என்ன வந்து சந்திக்கணும். நீ வந்து சந்திக்கலன்னா, நீ என்ன ஆவனே எனக்கு தெரியாது." அப்படின்ட்டு மிரட்டுறா. ஹீரோயினோட கன்னத்துல மாறி மாறி அடிச்சுட்டு, அவங்க சட்டையெல்லாம் புடிச்சு நசுக்கி இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தலையில தட்டிட்டு, ரொம்ப டீஸ் பண்ணிட்டு ஒரு கேங்கா அங்கிருந்து கிளம்ப பார்க்கிறா அந்த அடாவடி பொண்ணு. இப்ப கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லா மாணவர்களும் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கினே இருக்காங்க. அந்த கேங் வெளிய போகும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. இப்ப கேங் லீடரும் கேங்க்கும் நம்ம ஹீரோயினை திரும்பி பார்க்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமா இருக்காங்க. ஒரே ஒரு சவுண்ட் கொடுத்து அங்க இருக்கிற எல்லாரையும் திரும்பி பார்த்துட்டு, "இப்ப விளையாட்டு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 10 நிமிஷத்திலேயே கேங் லீடரும் அந்த கேங்க்கும் ஹீரோயின் முன்னாடி முட்டி போட்டு நிக்கிறாங்க. ஹீரோயின் கையில செம்ம அடி வாங்கியிருக்காங்க. ஏன்னா கேங் லீடரோட ஆளுங்க முகத்துல சரியான காயமும், தலைமுடியெல்லாம் கலைஞ்சிருக்கு. இதே நிலையில முட்டி போட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, "இதோட நிறுத்திக்கோ. அடுத்த வாட்டி திரும்பவும் இது மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தேன்னா, நீ என்ன ஆவேன்னே தெரியாது." அப்படின்ட்டு ரொம்ப சவுண்டா சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது எல்லா மாணவர்களும் அவங்களே சுத்தி நின்னு ஷாக்கா பாக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினி அந்த ஸ்கூல்ல ரொம்ப பிரபலமாகிட்டாங்க. இப்ப கேங் லீடர் என்ன பண்றாங்க, கீழ இருந்த மண்ண கையில வாரி எப்படியாவது பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சபதம் பண்றாங்க. அடுத்த நாள் கேங் லீடர் ஒண்ணு என்ன பண்றாங்கன்னா, திரும்பவும் நம்ம ஹீரோயினிய வம்புக்கு இழுக்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "என்கிட்ட அடி வாங்குனது பத்தலையா உனக்கு? திரும்பவும் வாங்கணுமா?" அப்படின்ட்டு ஹீரோயினி கேட்க, அந்த கேங் லீடர் பொண்ணு சிரிச்சுக்கிட்டே பின்னாடியே போறா. இப்போ ஒரு குண்டு பையன காட்டுறாங்க. இந்த பையன் தான் ஸ்கூல்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கான, அது மட்டும் இல்லாம நெறைய சண்டையில போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கான். தற்காப்பு கலை எல்லாருமே கத்து வச்சிருக்கான். இதுவரைக்கும் யாருமே இவன எந்த சண்டையிலயும் தோற்கடிச்சதே இல்ல. இப்ப அந்த குண்டு பையன் சொல்றான், "சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே நீ என்ன வந்து பாக்குற. எங்கேயுமே ஓடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஸ்கூல் விடுறாங்க. அந்த திமிரு பிடிச்ச பொண்ணும், அந்த குண்டு பையனும் அந்த கேங்க்கும் வராங்க. நம்ம ஹீரோனி அவங்களுக்கு எதிர் திசையில வந்துட்டே இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோனி கிட்ட வம்பு இருக்கா, ஹீரோனி எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் நெறைய இருந்ததுனால, இந்த கேங் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, "என்ன உடம்பு எப்படி இருக்கு? நீ என்கிட்ட அடி வாங்காம போக மாட்ட. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா, நீ என்னோட கேங்ல இருக்கிற ஒரு பொண்ணையே அடிச்சிருப்ப." அப்படின்ட்டு ஹீரோயின தாக்க வர, ஹீரோ மர்ம பிரதேசத்த புடிச்சிடுறாங்க. அவன் வலி தாங்க முடியாம கத்துறான். இப்ப அவன் கூட இருக்கிறவங்களும் நம்ம ஹீரோயின தாக்க வராங்க. நம்ம ஹீரோ செம்மையா அடிச்சுட்டு அவங்கள பாக்குறாங்க. ஒருத்தனை எட்டி உதைக்கிறாங்க, ஒருத்தனை குனிஞ்சு அடிக்கிறாங்க. பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருக்காங்க நம்ம ஹீரோயின். இப்ப அந்த கலாட்டா பண்ற கேங்க பாக்குறாங்க. அவங்க உடனே திரும்பவும் முட்டி போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அந்த குண்டு பையன் செம்மையா அடி வாங்குறான் நம்ம ஹீரோயினி கையில. அவன் பின்னாடி திரும்பும் போது பின்னாடி அடிக்கிறாங்க. அவன் வலி தாங்க முடியாம இருக்கிற ஃபேஸ ஜூம்ல காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினி அங்கிருந்து போறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, "ஒரு ஸ்கூல் பொண்ணு எப்படிடா இவ்வளவு தைரியமா இருக்கா?" அப்படின்ட்டு. இப்பதான் நமக்கு தெரிய வருது நம்ம ஹீரோயினி யாருன்னு. ஆமாங்க, நம்ம ஹீரோயினி வந்து ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட். இந்த ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடண்ட் மாரி நடிச்சுட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற
இருக்கிற லோக்கல் தாதா கீழ வேலை செய்யும் ஆளோட பொண்ணு இங்க படிக்கிறாங்க. இவங்க பேர் வந்து லிண்டா. இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கு தான் நம்ப ஹீரோயினி இந்த ஸ்கூலுக்கு ஸ்டூடண்ட் மாதிரி வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம லிண்டா அப்பா தான் போலீஸ்க்கு இன்ஃபார்மரா வேலை செஞ்சிருக்காரு அந்த கேங் லீடர பிடிக்க. ஆனா அந்த நேரத்துல கொள்ளை கூட்ட தலைவர் தப்பிச்சுட்டு இருக்கான். தலைவருக்கும் இத பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கு. இதனால தான் இன்ஃபார்மர் தலைவரா இருக்காரு அப்படின்ட்டு போலீஸ் நினைக்கிறாங்க. இப்போ போலீஸ் டீம்ல இருக்கிற எல்லாருமே ஒரு மீட்டிங் போடுறாங்க. ஸ்கூலுக்கு இந்த இன்ஃபார்மர் அவன் பொண்ண பார்க்க வருவான். அவன எப்படியாவது புடிச்சிடணும் அப்படின்ட்டு போலீஸ்காரங்க சந்தேகப்படுறாங்க. இப்போ போலீஸ் டீம்ல லிண்டாவ கூட நெருங்கி பழகுறதுக்கு யார அனுப்பலாம்? ஒரு ஸ்டூடண்ட் மாதிரி அப்படின்ட்டு யோசிக்கும்போதே, நம்ம ஹீரோயினி யூனிஃபார்ம்ல வந்து நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயினி ஏற்கனவே ஸ்டூடண்ட் மாதிரி நடிச்சு, மனிதர்கள் எல்லாம் கடத்தும் கும்பல வந்து கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. இதுலயும் அந்த கும்பல வந்து அவங்க ஒரே ஆளா இருந்து எல்லாரையும் அடிச்சு, அதாவது குறிப்பா 10, 15 கடத்தல்காரர்கள அடிச்சு துவம்சம் பண்ணி அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் காப்பாத்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் போலீஸ் அங்க வராங்க. இப்ப நம்ம ஹீரோயின் யூனிஃபார்மோட பார்த்த அந்த போலீஸ் டைரக்டர் வந்து சிரிச்சுக்கிட்டே, "ஆஹா! நம்மளுக்கு ஏத்த ஆள் இவ தான்" அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினிய படிக்கிறதுக்காக அனுப்ப முடிவு பண்றாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா. இப்ப நம்ம ஹீரோயினி வந்து லிண்டா கூட நெருங்கி பழக பார்க்குறாங்க. ஆனா லிண்டா அவங்க கூட பேசுற மாதிரியே இல்ல. ஆனா அதுக்கு பதிலா பேட்ரிக் என்றவன் வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட சிரிக்கிறான். நம்ம ஹீரோயினி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. இப்ப திரும்பவும் லிண்டா கிட்ட நம்ம ஹீரோயினி பேச பாக்குறாங்க. ஆனா அவ அவாய்ட் பண்ணிடுறா. ஒரு நாள் வந்து அந்த லேடீஸ் கேங் நம்ம லிண்டாவ போட்டு தாக்குறாங்க. அந்த பக்கம் வந்த ஹீரோயினி தான் நம்ம லிண்டாவையும் காப்பாத்துறாங்க. ஒரு நாள் லிண்டா வந்து பாத்ரூம்ல 20 நிமிஷமா இருக்காங்க. ஓப்பன் பண்ணாம உள்ள பார்த்தா, அங்க அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சந்தேகப்பட்டு நம்ம ஹீரோயினி கதவ உடைக்கும்போது, லிண்டா கதவ திறக்க உடனே 2 பேருமே கீழ விழுந்து ஒருவருக்கு ஒருவர் முத்தம் கொடுத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஜன்னல்ல ஏறி எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பக்கம் இன்ஃபார்மர் கீழ நடந்து போயிட்டே இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் வந்து அவங்க டீம் கிட்ட சொல்றாங்க. ஆனா, அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கிற நிலைமையில இல்ல. அடுத்த நாள் என்ன பண்றாங்க, ஹீரோயினி அவங்க டீம் ஆளுங்களோட சேர்ந்து இந்த இன்ஃபார்மரோட பொண்ணு லிண்டாவ காப்பாத்துற மாரி ஒரு செட்டப் பண்றாங்க. அங்க எதிர்பார்க்காதது என்னன்னா, அங்க வந்து லிண்டாவ காப்பாத்துறதுக்கோசம் பேட்ரிக் எல்லார்கிட்டயும் சண்டை போடுறான். இவங்க 2 பேருமே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டே இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம ஹீரோயினிக்கு தூக்கம் வரல. பேட்ரிய பத்தி நினைச்சுட்டே இருக்காங்க. இப்ப கனவுல வந்து பேட்ரிக் நம்ம ஹீரோயினிக்கு கிஸ் குடுக்குற மாதிரி நினைக்கிறாங்க. ஹீரோனோட பிளான் ஃபெயில் ஆனதுனால அவங்க திரும்பவும் ஸ்டூடெண்ட்டா ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனா அவங்க நினைக்கிறாங்க ஸ்டூடெண்ட் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்டா சாமி அப்படின்ட்டு. இப்போ கிளாஸ்ல வந்து எக்ஸாம் நடக்குது. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க டீம்ல இருக்கிறவங்க கிட்ட வந்து ஃபோன்ல பேசிக்கிட்டு ஆன்சர் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அங்க இருக்கிற ஆபீசர் நம்ம ஹீரோயினிக்கு மேக்ஸ்ல ஹெல்ப் பண்ண பாக்குறாங்க. இப்ப ரூம்ல இருக்கிற டீச்சர் வந்து ஹீரோயினி என்ன பண்றாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது, இவங்க ஃப்ராட் வேலை பண்றாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. ஹீரோயினிக்கு பனிஷ்மென்ட் குடுக்குறாரு. இப்ப வந்து டீச்சர் சொல்றாரு, உங்க பேரண்ட்ஸ கூட்டிட்டு வரணும் அப்படின்ட்டு. ஆனா அதே நேரத்துல ஹீரோயினியோட அங்கிள் உள்ள வந்து நாங்க எல்லாருமே போலீஸ் அப்படின்ட்டு ஐடி கார்ட காட்டுறாரு. டீச்சர் வந்து ஹீரோயினி கிட்டயும், ஹீரோயினுடைய மாமா கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறாரு. நம்ப ஹீரோயினியோட பிளான் எல்லாம் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு. போலீஸ் ஆபீசர் எல்லாம் என்ன பண்றாங்க, இன்னொரு போலீஸ மியூசிக் டீச்சரா அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அவரு பேர் வந்து ஜேம்ஸ். ஜேம்ஸ் என்ன பண்றாரு, நம்ம பேட்ரிக்க வந்து இன்வைட் பண்றாரு. அவன் கிட்ட கொஸ்டின் கேட்டு ஏதாவது கறக்க முடியுமா அப்படின்ட்டு. ஜேம்ஸ் போலீஸ் நம்ம பேட்ரிக் கிட்ட இருந்து எதுவுமே கறக்க முடியல நினைச்ச மாதிரியே. இப்ப ஹீரோயின் வந்து லிங்காக்கு எங்க இருந்து பணம் வருது? அத பத்தி மறந்தே மறந்துட்டாங்க அப்படின்ட்டு அந்த போலீஸ் சும்மா திட்டுறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க அங்கிள் கிட்ட பேசிட்டு இருந்தத நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு பாத்துடுறாங்க. என்னோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க, ஹீரோயினிய பத்தி தப்பு தப்பா வந்து ரூமரா கிளப்பி விடுறாங்க. நம்ம ஹீரோயினி வந்து சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ அவங்க கூட இருந்த மாணவர்கள் எல்லாருமே ஹீரோயினிய விட்டு போயிடுறாங்க. அந்நேரம் லிண்டா வந்து நம்ம ஹீரோயினி கூட வந்து உட்கார்ந்து ஃப்ரெண்டாக பாக்குறா. அடுத்த சீன்ல லிண்டாவும் ஹீரோயினியும் ரூம்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப லிண்டா சொல்றாங்க, அப்பா வந்து நாளைக்கு இந்த நாட்டை விட்டே போறாரு அப்படின்ட்டு. அவர் லிண்டாவையும் கூட்டிட்டு போறாருன்னு நம்ம ஹீரோனி கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. நம்ம ஹீரோனி இப்போ ஆறுதல் சொல்றாங்க. நீ வந்து இந்த நியூஸ சீக்ரெட்டா அவங்க போலீஸ் டீமுக்கு கன்வே பண்றாங்க. இப்போ போலீஸ் டீம் ஏர்போர்ட்ட சுத்தி வளைக்கிறாங்க.
நேரம் லிண்டா அவங்க அப்பாவும் அங்க வராரு. உடனே அவரு சுத்தி முத்தி பார்க்குறாரு. பார்க்கும்போது போலீஸ் இருக்காங்க அப்படின்னு உணர்ந்து அங்கிருந்து தப்பிக்க பார்க்குறாரு. போலீஸ் அவர் பின்னாடியே துரத்திக்கிட்டே போகுது. அப்படி துரத்திக்கிட்டே போகும்போது லிண்டாவோட அவங்க அப்பா வந்து கீழ இருக்கிற பார்க்கிங் லாட்டுக்கு போயிடுறாரு. ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுட்டு மோட்டார் பைக்ல ஃபாஸ்ட்டா வந்து பிரேக் அடிச்சு புகமயத்த உண்டாக்கி எல்லாரையும் குழப்பம் அடைய செய்றான். மோட்டார் பைக்ல வந்தவன் லிண்டாவோட அவங்க அப்பாவ யாருக்குமே தெரியாம அங்கருந்து பைக்லேருந்து கூட்டிட்டு போயிடுறான். இப்ப வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, கீழ பார்க்கும்போது ஒரு வாட்ச் கிடைக்குது. அந்த வாட்ச் கையில எடுத்து பார்க்குறாங்க. இது பேட்ரிக்கோட வாட்ச்ன்னு ஞாபகம் வருது. உடனே பேட்ரிக்கோட ரூமுக்கு போயிட்டு கதவ தட்டுறாங்க. ஆனா பின்னாடி இருந்து பேட்ரிக் அப்போதான் அங்க வரான். ஹீரோயினி பேட்ரிக்கோட கைய பார்த்து வாட்ச் எங்கன்னு கேட்குறாங்க. ஸ்விம்மிங் பண்ணும்போது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். கடைசியா ஹீரோயின் ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த மோட்டார் பைக்ல வந்தவன் பேட்ரிக் தான்னு. லிண்டா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல பாக்குறாங்க. அதாவது அவங்க ஒரு போலீஸ் ஏஜென்ட் அப்படின்னும், அவங்க அப்பாவ பிடிக்கிறதுக்கோசரம் தான் இங்க ஸ்கூல்ல ஸ்டூடண்ட் மாரி நடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு உண்மையெல்லாம் சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினி அதே நேரம் அங்க வந்து 24 மணி நேரமும் கண்காணிப்புல போலீஸ்காரங்க இருக்காங்க. இப்பவும் நபர் திடீர்னு ஹாஸ்பிட்டல் உள்ள வராரு. அவர் வந்த உடனே லிண்டாவோட ரூம்ல பாக்குறாரு. ஆனா அங்க நம்ம அங்கிள் போலீஸ் பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் லிண்டா அவங்க ஹீரோயின் சேஃபா ஒரு கார்ல வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோயினோட அங்கிள் உயிருக்கு போராடி இறந்துடுறாரு. இந்த நியூட்ட ஹீரோயினி கண் கலங்குறாங்க. இப்ப கூட்டிட்டு வந்த போலீஸ்காரன் என்ன பண்றான், ஒரு இடத்துல கார நிறுத்திட்டு, இந்த மாதிரி என்னுடைய பொண்டாட்டிக்கு மெடிக்கல் செலவுக்கு காசு தேவைப்படுது. அத நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அப்டின்ட்டு போறான். இப்ப நம்ம ஹீரோயினியும், லிண்டாவையும் ரவுடி கும்பல் வந்து தாக்குறாங்க. கூட்ட கும்பல் வந்து லிண்டாவ அங்கிருந்து கார்ல கடத்திட்டு போயிடுறாங்க. இத பார்த்த லிண்டாவோட அப்பா, இது அவரோட வேல தான் அப்டின்ட்டு அந்த கும்பலோட தலைவன் முன்னாடி போய் நிக்கிறாரு. கள்ளக்கூட்ட தலைவன் சொல்றான், "நம்ப 1 டூ 1 மேட்ச் போடுவோம். இதுல ஜெயிக்கிறவங்க தான் டீம் லீடர்" அப்படின்னு சொல்றான். சண்டை ஆரம்பிக்குது. இந்த கொள்ளக்கூட்ட தலைவன் வந்து நம்ம லிண்டாவோட அப்பாகிட்ட செம்ம அடி வாங்குறான். அவர் வந்து அவன கீழ போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாரு. இப்ப கொள்ளக்கூட்ட தலைவன் ஏற்கனவே பிளான் போட்டு வச்சிருப்பான் போல. போது அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பொண்ணு மறைமுகமா போயிட்டு ஒரு மயக்க ஊசிய லிண்டாவோட அப்பாவ கால்ல செலுத்திடுறா. அதனால அவரு கேர் ஆகுறாரு. இந்த டைம யூஸ் பண்ணி அந்த கொள்ள கூட்டத்தானவன் அவர போட்டு சரியான அடி அடி அடிக்கிறான். இப்ப அடி வாங்குனதுனால கீழ விழுந்துர்றா. இத பார்த்த லிண்டா ரொம்ப அழுவுறா. உடனே அவங்க அப்பாவ மடியில தூக்கி வச்சுட்டு திரும்பவும் அழுவுறா. ஹீரோயினியும், பேட்ரிக்கும் இப்போ கரெக்ட்டான நேரத்துல என்ட்ரி குடுத்து உள்ள வராங்க. வந்து எல்லாரையுமே தாக்குறாங்க. அவங்க 2 பேர் மட்டும் இருக்கிற எல்லா கூட்டத்துக்கிட்டயும் பயம் இல்லாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. மாத்தி மாத்தி 2 பேருமே சூப்பரா சண்டை போடுறாங்க. இத பார்த்த கேங் லீடர் தலைவன் அலர்றான். இப்போ நம்ம லிண்டா இருக்காங்க. அங்க வந்து மயக்க ஊசி போட்ட பொண்ணு வந்து நம்ம லிண்டா அள்ளி விட்டுறா. நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வருது. யார் மேலடி கைய வச்ச அப்படின்ட்டு ஒரே கிக்கு தான். அன்பு போட்ட பொண்ணு வெளிய போய் விழுறா. இப்ப லிண்டாக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோயினி போய் பார்க்குறா. இந்த சைடு வில்லன் என்ன பண்றான்னா, பயத்துல அங்க இருந்து கிளம்ப பார்க்குறான் பேக்ல பணத்தோட. இத பார்த்த நம்ம ஹீரோயினி கார் முன்னாடி எகிறி குதிக்கிறாங்க. டிரைவர் என்ன பண்றான், கார சுமாரா ஓட்டிட்டு போய் ஒரு இடத்துல முட்டி உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த கொள்ள கூட்ட தலைவன் கையில ஒரு விலங்க மாட்டுறாங்க. அதே நேரம் ஹீரோயின் தலையில ஒருத்தன் கன்ன வைக்கிறான். அவன் வேற யாரும் இல்ல மியூசிக் டீச்சரா வந்த அந்த ஜேம்ஸ் என்ற போலீஸ்காரன் தான். இப்ப வந்து ஹீரோயினியோட அங்கிள கொன்னார்ல, அது வேற யாரும் இல்ல இந்த ஜேம்ஸ் போலீஸ்காரன் தான். அப்படின்ட்டு ஹீரோயினிக்கு தெரிஞ்சு அடிக்கிறாங்க பாரு அடி, மரண அடி. அவன போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க. அதே நேரம் டீமும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இப்போ ஸ்டூடண்ட் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோன நல்லபடியா வழி அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த ஹீரோயினி என்ன பண்றாங்க, அவங்க கனவுல முத்தம் கொடுத்தாங்கல்ல பேட்ரிக்கு, இப்போ நேர்லயே முத்தம் கொடுத்து இருக்காங்க. ஆமாங்க. 2 பேருமே இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதோட முடியுது. நன்றி.